பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி இங்கு தேர்தல் களம் தற்போது சூடுபிடித்துள்ளது. அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கருணாகரன் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் குளித்தலை கிழக்கு ஒன்றியம், நங்கவரம் மற்றும் மருதூர் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள 114 இடங்களில் இன்று காலை முதல் மாலை வரை அவர் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரது பிரச்சாரத்திற்கு பட்டாசுகள் வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க, மகளிர் ஆரத்தி எடுத்தும் ரோஜா மலர்கள் தூவியும் வேட்பாளரை பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பளித்தனர். இந்த பிரச்சாரத்தில் மாவட்ட பொருளாளர் கண்ணதாசன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசு, மேற்கு ஒன்றிய செயலாளர் விஜய விநாயகம், பாஜக மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் மீனா வினோத்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு திட்டங்கள் மற்றும் கூட்டணி சாதனைகளை மக்களிடம் எடுத்துக் கூறினார். வரவிருக்கும் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சியில் ஏற்பட்ட பின்னடைவுகளை சுட்டிக்காட்டிய அவர், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். குளித்தலை தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றன. அதே போல எடப்பாடியார் அவர்கள் அனைவருக்கும் பிரிட்ஜ் தருவதாக வாக்குறுதி தந்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் விவசாய பெருமக்கள் கூட்டுறவு சங்கங்களிலே வாங்கிய விவசாய கடன் ரத்து செய்ய வேண்டும் என்றால் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். நம்முடைய கழகத்தின் வேட்பாளர் கருணாகரன் அவர்கள் உங்களுடைய வாக்குகள் சேகரிப்பார். உங்களுக்கு எண்ணற்ற நலத்திட்டங்களை அரசு விவசாய பகுதி விவசாய கடனை தள்ளுபடி செய்வது எடப்பாடியார் அரசு, தள்ளுபடி செய்ய போவதும் எடப்பாடியார் அரசு. அதே போல தாலுக்கு தங்கம் திட்டம், நேர்பால் திட்டம் அனைத்தும் தொடர மீண்டும் வாக்களிக்க எட்டலைக்கு வாக்களிங்கள். எட்டலைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருவதற்கு எனக்கு ஒரு வாழ்த்து பாருங்கள் என்று கூறி வாக்களிங்கள். எட்டலைக்கு. நன்றி, வணக்கம்.